அப்பா சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதுவும் சொல்ல விரும்பல. ஆனால் என்னமோ தெரில ஸ்டார்டிங்கே பேச வரல. ஆரம்பத்துலேயே வாய் தக்கிட தத்தான் போடுது. ஏன்னு தெரில. ஏதாவது நடுவில் உளர்றேன்னா மன்னிச்சிடுங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருந்தேன்னா, போகமும் டேயாங்கும் இந்த காட்டுக்குள்ளேருந்து நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஸோ இப்போ போகம் யாரையோ பார்த்துட்டு இவனா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ போகம் வந்துட்டு யாரையோ பார்த்துட்டு இவனா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு டக்குன்னு போய் ஒரு செவுரு இருக்கும். செவுத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு டேங் நீங்கள் வந்து ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு டேங்க் ஒன்றுமே புரியல. இப்போ ஏன்டா திடீர்னு போய் ஒளியிற எதுக்குடா என்ன ஒழிக்க சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் டேங்கும் போய் போகம் பின்னாடி ஒழிஞ்சிட்டு போகம் வந்து செகத்துலேருந்து அப்படியே வந்து எட்டி பார்க்குறாங்க யாரையோ. ஸோ பார்த்தோன்னே டேங்க் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே போகம் வந்துட்டு அதுவா என்னோடய தம்பி ரொம்ப நாளாக ஒரு பிள்ளை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ரொம்ப நாளாகவே டவுட் இருந்துச்சு. அது இன்றைக்கி தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேங்க. பாரு அவள் லவ் பண்ணுற பொண்ணு கூட சுற்றிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு டேங்க் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி டேங்க் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை விடா என் தம்பியை பாருடா இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி நம்ம போகம் பார்த்துட்டு இருக்காங்க. டேங்கும் இந்த பொண்ணில் உத்து பார்க்குறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்க்குறாங்க. டக்குன்னு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது அது யாருன்னு. உடனே டேங் யோசிக்கவே இல்லை. டக்குன்னு அந்த பொண்ணு முன்னாடி போய் பக்கத்தில் நின்றுட்டு அப்படின்ற மாதிரி சத்தம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க உன்ட்ட ஏன் சொல்லணும், உன்ட்ட எதுக்கு சொல்லணும் போடா அப்படின்ற மாதிரி பார்க்காமலே இந்த பொண்ணு வந்து டேங்கை பார்க்காமலே சொல்கிறாங்க. அவனு டேங்க் வந்துட்டு என்னை பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி உன்னையும் பார்ப்பேன், உன் கண்ணையும் பார்ப்பேன், உங்கள் அப்பா அண்ணா அண்ணனே தான் என்னடி பண்ணுற என்ன பண்ணுற அது நான் சும்மா 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 விட்றா காது விட்றா வலிக்குதுடா காது விட்றா டேங்கா காதை விட்றா டே அண்ணா வலிக்குதுடா. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம டேங்கோட தங்கச்சி ஜென்னி தான். திரும்பி நின்றுட்டுருப்பாங்க. அதனால தான் டேங்க்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிருக்கும். சரி இப்படி ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். உழைச்சி 3 நாளை விடலை உனக்குலாம் பாய் ஃப்ரெண்ட் கேட்குது அப்படின்ற மாதிரி டேங்க் காது பிடிச்சி நல்லா திரும்பி ஜென்னி வந்து கையை தட்டி விட்டுட்டு அண்ணா இன்னும் பாய் ஃப்ரெண்ட் ஆகலை, நீ தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னி தான் ஆகணும்னு என்கிட்ட தைரியமாக சொல்கிறல்ல நீ அப்படின்ற மாதிரி சொல்ல நான் ஜிம்மின் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க் வந்து ஜிம்மின் அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் ஜிம்மின் பாருங்க ஜிம்மின் அப்படின்ற மாதிரி காமிக்க நிஜமாலுமே ஜிம்மின் தான் வந்து டேங்க் முன்னாடி நிற்கிறாங்க. ஃப்யூச்சரில் நிற்கிற அதே ஜிம்மின், ஃப்யூச்சரில் இருக்க அதே ஜிம்மின் இங்கே வந்து நிற்கிறாங்க. அவ்வளோதான் டேங்க் ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆகிடுது. உனக்கு போகம் வந்துட்டு இது என் தம்பி பாக் ஜிம்மின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேங்க் வந்து அப்படியே ஷாக்கில் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எல்லோரும் டேங்க் பார்க்குறாங்க, இவன் இவ்வளோ ஷாக்காக பார்க்குறான் அப்படின்னு. பட் டேங்க் தான் தெரியும் அவங்க ஏன் அவ்வளோ ஷாக்காக பார்க்குறாங்கன்னு. ஜிம்மின் எப்பட்றா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து டேங்க் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஃப்யூச்சரில் இருக்கும்போது ஜிம்மின் ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க தன்னோட தாத்தாக்குலாம் வந்துட்டு இப்படி வந்து ஜிம்மின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பேரை தான் எனக்கு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு டேங் வந்து இந்த 2 நாட்டையும் இப்போ தான் கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. ஓ அப்போ ஜிம்மினோட முன்னோர்கள் தான் இவங்க, ஸோ அவங்களோட தாத்தா இது அப்படின்ற மாதிரி டேங்க் இப்போ தான் புரியுது. ஸோ அவங்களும் தன்னோட தங்கச்சியும் எப்படி சொல்கிறது டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் லவ்வர்ஸ் ஆகலை, ஸோ டேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் புரிய வருது. ஸோ வந்து டேங் வந்து அப்படியே ஷாக்கில் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ப்ராசஸ் ஆகுது. ஸோ அந்த சீன் அப்படியே முடியுது. ஸோ டேங் வந்து அப்படியே கொஞ்சம் இப்படி தான் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அப்படியே நார்மலாக செட்டில் ஆகிட்டு அப்படியே நம்ம ஜிம்மினை பார்க்க ஜிம்மின் வந்துட்டு ஹாய் ஐயாங் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கை கொடுக்க. ஸோ வந்துட்டு டேங் ஓகே ஜிம்மின் ரொம்ப நல்ல பையன் இல்லையா, சில வந்து ஓகே தங்கச்சி இப்போனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த ஸ்வீட்டாக 4 பேர் நின்று அப்படி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே அந்த சீன் முடியுது. இந்த யூமின் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டோரியில் யூமின் பேர் கிடையாது. எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கும் யூமின் பிடிக்கும். பட் இட் ஹேப்பன்ஸ் ஓகேவா. ஆனால் ஒரு மாதிரி
இம்பார்ட்டண்ட்டாக அவ்வளோலாம் சீன்லாம் எதுவும் வராது. 1-2 சீன் அவ்வளோதான், மறுபடியும் எதுவுமே வராது. ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். சரி, நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து சண்டேங்கிறதுனால டேங்க் வந்துட்டு எதுவும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இங்கே வந்து ஜங்குக்கோ இல்லையா, ஸோ ஜங்குக்கு இருந்தாவது இங்கே வெளியில் போவாங்க, இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வேலை இருக்கும். ஸோ இப்போ ஜங்குக்கோ இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு எப்பவுமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பார் இல்லையா, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கள்ல ஜங்குக்காக. ஸோ அங்கே போய் அதுமாரி இந்த மார்க்கெட்டில் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. ஸோ சுற்றி முற்றி பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து இந்த வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே எல்லாத்தையும் அப்படி சுற்றி பார்த்துட்டே நம்ம டேங் வந்து ஜங்குக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்துடுவாரான்னு கேட்காதீங்க. இல்லை ஜங்குக்கு வரக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இருந்தாலும் இந்த வெயிட் பண்ணுற டைம் இருக்கு இல்லையா, ஸோ எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு. ஸோ அதை சொன்னேன். ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு சரி மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சுற்றி பார்க்க போக, ஸோ வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட், புது இடம். டேங்க் வந்து இன்னும் அவ்வளோ ஸ்ட்ரைக்காக தெரிஞ்சிக்கல, எப்படி போகணும் வரணுன்றது தெரியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தொலைஞ்சு போயிட்டாங்க, எங்கே போகிறதுனே உங்களுக்கு தெரில. பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ என்னடா பண்ணுவேன் ஈஸ்வரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு கடவுள் எப்படி சொல்கிறது, கலங்குற வெளிச்சம் மாதிரி நம்ம போகம் தெரியுறாங்க. பார்த்தோன்னே போகம் அப்படி சொல்லி கையை காமிக்க, நீ போகம் திரும்ப கையை காமிக்க, போகம் வந்து இவங்க என்னடா பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்துட்டு அவங்க வந்து போகம் கடை இருக்கு இல்லையா, ஸோ அந்த கடைக்கிட்ட போகிறாங்க. ஏன்னா போகம் கடையில் தான் இருக்காங்க. ஸோ கிட்ட போய் பார்த்தா போகம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சா, சரி எதாவது பண்ணலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்க்க போகம் வந்து அந்த பெரிய சாக்கு முட்டையில் பொட்டேட்டோலாம் போட்டு வச்சுருப்பாங்களா உருளைக்கிழங்கு, அதெல்லாம் எடுத்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிஸ்பிளேக்கு வைப்பாங்கள வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டேங் வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே போகம் வந்து டக்குன்னு டேங்க திரும்பி டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீயா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, நீ பான் வித் கோல்டன் ஸ்பூன் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேங் வந்துட்டு எனக்கு தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போகம் வந்துட்டு ஓ அப்படியா பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ திடீர்னு யாரோட குரலோ கேட்குது. உடனே போகம் டக்குன்னு திரும்பி பார்த்து இது என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி காமிக்க அவங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். டேங்கா இதுதான் என்னோட அம்மா இதுதான் டேயாங்க என்னோடய ஃப்ரெண்டு, நான் சொல்லியிருக்கேன்ல. டேயாங் கிம் டேயாங் அந்த ஜெண்டரோட பையன். ஐயோ கண்ணு நீ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, என் பையன் சொன்ன மாதிரியே இருக்கேன், அவ்வளோ அழகாக இருக்கேன். அவன் சொன்னா நீ ஹேண்ட்ஸமாக இருப்பேன், அதுக்கும் நீ இவ்வளோ அம்மா இன்னுமா பண்ணுற ஏன்டா நீ இதனோட சொந்தமாக அழகா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, மனத்தாங்கிறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம போகம் டக்குன்னு திரும்பிட்டாங்க. பார்த்து அம்மா நல்லா செக் பண்ணுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம டேங்க் வந்துட்டு ஓரளவுக்கு புரியுது அங்கே என்ன நடக்குதுன்னு. இந்த போகம் வந்து எம்பாரஸ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு புரியுது. டேங்க் அப்படியே ஒரு ஆக்வர்டான ஒரு சிரிப்பு கொடுத்துட்டு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா என்னை பார்த்தா ஸ்டாண்டப் காமெடின் மாதிரியே இருக்குது, இங்கே பாரு பாட்டு என்ன காமெடியில் அப்படி நீ நிஜமானுமே ரொம்ப அழகா, தெய்வமே ப்ளீஸ் ஒன்றும் சொல்லலாண்டா போதும் அப்படின்ற மாதிரி போகும். கையெடுத்து எங்கள் அம்மாவை கும்பிட்டுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு சரி போய் தலை அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. உடனே டேங் வந்துட்டு அம்மா உங்களுக்கு மிஸ்ஸஸ் பார்க் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் உங்கள் கடையில் வேலை பார்க்கட்டுமா, உங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் செல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா வந்துட்டு அது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு உங்களுக்கு ஓகே என்ன பண்ணுங்க, சரி அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து அதை அடிக்க வைங்க, ஸோ வரவங்க பார்த்து வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போகம் டேயாங் 2 பேருமே இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டேயாங் வந்துட்டு பார்க்குறாங்க அந்த பொட்டேட்டோஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ போகம் கிட்டே கேட்குறாங்க, இல்லை நீங்களே விளைவிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் கொஞ்சம் நாங்கள் விளைவிப்போம், கொஞ்சம் வந்து விற்கிறவங்க கிட்டேருந்து வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்துட்டு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ஹீட்டாக இருக்குது, பட் டேயாங் வந்து அது கூட வந்து எதுவுமே சொல்லவே இல்லை, எனக்கு சூடு தன்மை எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தூரத்தில் பசங்களாம் வந்து கல் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, குட்டி பசங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா விளையாடிட்டு இருக்க பசங்க தெரியாமல் கல்லை தூக்கி அடிக்க அது ஒரு ஷார்ப்பான கல் நம்ம டேயாங் மேலே படுற மாதிரி வருது. உடனே போகம் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு டேயாங்கை தள்ளி விட்டுட்டு அவர் போய் முன்னாடி நின்றுறாங்க. ஸோ டேயாங்கோட அந்த போகமோட ஜா லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டாக
கட் ஆகிடுது. அது கொஞ்சம் ஷார்ப்பானது கட்டாயி லைட்டாக பிளட்டு வருது. இன்னும் போகம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உடனே டேங் வந்துட்டு அச்சோ போகம் எனக்கு அடிபட்டுருச்சா, நீ ஏன்டா அப்படி பண்ண, இதுக்கிட்ட என்ன தள்ளி விட்டுட்டு நீ எந்த அடி வாங்கினேன், இங்கே பாரு கட்டாயி ரத்தம் வருது வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மாவும் அங்கே இருந்து வந்து டே என்னடாச்சு வலிக்குதாப்பா வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, இது லைட்டான ஒரு சின்ன காயம் தானே, இதில் என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ வீட்டுக்கு போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நீ போய் மருந்து போட்டு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, போகம் வந்துட்டும்மா இது சின்ன காயம்மா, இதில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்துட்டு நீங்கள் பாரு நீ அம்மா சொல்கிறதா கேட்கணும், பூ மருந்து போட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லணுன்ட்டு போகம் வந்துட்டு இங்கே பாருட்டி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இது லைட்டான காயம் தானே சரியாக போயிடும், நம்ம மிலிட்ரியில் பார்க்காத காயமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி 2 பேரும் கொஞ்சம் ஓரளவு கன்வின்ஸ் ஆகிட்டு சரி வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அது சின்ன காயம் தான் சொன்னாலும் அவங்க அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அவங்க மனசுக்குள்ளே நம்மளுக்காக இப்படி ஒரு ஜீவன் இருக்கா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அவங்க அப்படியே வெளியில் காமிச்சிக்கல, அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டேங்க் வந்து உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வந்து மருந்து போட்டு வர்றாங்க. டேங்க் வலிக்குது, கொஞ்சம் பொறுமையாக அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் பொறுமையாக தானே பண்ணுறேன், இவ்வளோ பொறுமையாக தானே பண்ணிகிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லை சரியா போய்டும் அப்படின்ற மாதிரி டேங் வந்துட்டு அழகாக மருந்து வச்சுட்ருக்காங்க. இன்னும் வந்துட்டு போகம் வந்துட்டு டேங் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, கிட்டே இருக்காங்க, அழகாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டேங் வந்துட்டு போகம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே, கேளு, என்ன இதுக்கு இப்படி காப்பாற்றுற, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏன் முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, போகம் வந்துட்டு யோசிக்கிறாங்க. பட் போகமுக்கே அதுக்கான ஆன்சர் இல்லை. பட் மேபி ஆன்சர் இருக்கலாம், பட் அதை அவங்களால வெளியில் சொல்ல முடியலை. ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. பட் அது வெளியில் சொல்லலை. நீ பார்த்துட்டு நம்ம அப்படியே டேங்கை பார்த்துட்டு ஒரு வேளை நீ ரொம்ப அழகாக இருக்கல்ல அதனால இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே டேங் வந்துட்டு மருந்து இன்னும் அழுத்தி வைக்கிறாங்க. வலிக்குது நான் விளையாட்டுக்கு சொன்னேன் விளையாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி உங்கள் மருந்து அழுத்தி வைக்க, அப்புறமா மறுபடியும் 2 பேரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் பொறுமையாக மருந்து வச்சு விட்டுட்டு அந்த ஒரு லீஃப் மாதிரி ஒன்று இருக்கும், நேச்சுரல் மெடிசன் தான். ஸோ வந்துட்டு ஒரு இலை மாதிரி ஒன்று இருக்கும், அது அவங்க ஒட்டி விட்டுறாங்க. ஸோ ஒரு 3 மணி நேரம் கழிச்சு விழுந்துரும், எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேங்கா இங்கே பாரு என்னோட அழகான ஹேண்ட்ஸமான இந்த ஃபேஸில் இங்கே பாரு இது அசிங்கமாக இருக்குல்ல இந்த மருந்து அப்படின்ற மாதிரி சொல்ல, டேங்க வந்துட்டு அழகான முஞ்சியா அது இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி டேங்க கேட்க, இன்னும் வந்து போகம் டேங்க பார்க்க 2 பேருக்கும் சிரிப்பு அடக்க முடியல. 2 பேரும் சிரிச்சிட்டே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேங் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் இல்லை அந்த மருந்து பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இது வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி அவங்க வந்து எடுத்துகிட்டு கொண்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்திரிக்கும் போது ஃப்ளோர் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ வலிக்கி விடுற மாதிரி இருக்குது. டக்குன்னு வலிக்கிறது, ஆனால் டேங்க் கீழே விழுகலை, மாறாக ஆக்சிடென்டலாக போய் அவங்களோட லிப்ஸும் நம்ம போகமோட சீக்ஸும் கர்ணமும் இது சொல்கிறது டச் ஆகிடுது. ஓகே அது ஒரு குட்டி மினிட் தான், டக்குன்னு இப்படிங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், பட் இருந்தாலும் ஆகிடுது, ஒரு கிஷ் கொடுத்த மாதிரி ஆகிடுது. 2 பேர்த்துக்குமே வந்து அதுவே போதும். 2 பேரும் அப்படியே ஷாக் அப்படி நின்றுட்டுருக்காங்க, பேசிக்கவே முடியல, ஃப்ரோஸ் ஆகி அப்படி நின்றுட்டுருக்காங்க. டேங்க் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே டேங்க் வந்து அது சாரி நான் வேணும்னு பண்ணலை, தெரியாமல் நடந்துருச்சு, சாரி வேணும்னு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகம்மா பார்க்காமலே சொல்லிட்டு அவங்க டக்குன்னு டேபிளில் வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்ட வச்சுட்டு குடுக்குன்னு வெளியில் ஓடிடுறாங்க. போகம் வந்துட்டு டேங் வெளியில் போய் கதவை சாத்தினது தான், நின்றுட்டு இருந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு வந்து முட்டி போட்டு கீழே உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு அப்படியே வந்து ஒரு இடத்தையே வந்து எப்படி சொல்கிறது பித்து பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறமா அவங்க கையெடுத்து அவங்க தலையில் அந்த முடியெல்லாம் பின்னாடி எடுத்து விட்டுட்டு கேப்டன் தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து தொலையா, என்னால் முடியாது, எவ்வளோ நாள் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது, என்னால் முடியலையா கேப்டன் சீக்கிரம் வந்து தொலையா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க. பட் வெளியில் யார்கிட்ட கேட்கல, உள்ளுக்குள்ளே கத்திட்டு இருக்காங்க. டேங் வந்துட்டு ரொம்ப எமர்ஸ்மெண்ட்டாக இருக்குது, டேங்க என்னடா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி டேங் பார்த்துட்டு இருக்காங்க. டோரை சாத்திட்டு வெளியில் வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க, போகும் உள்ளே வந்து அவங்களுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ என்னால் இன்னும் இதுலேருந்து வெளியில் முடியல, ஆக்சிடென்டலாக விழுந்தது, லிப்ஸ் பட்டது, அது கிஸ் ஆகாதில்ல, கிஸ்ஸாகவே கன்சிடர் பண்ண முடியுது. கடவுளே நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன், நேற்று அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, இன்னொரு நாள் வெளியில் வர முடியல,
எப்படி நான் மூஞ்ச பார்ப்பேன்? எனக்கு மூஞ்ச எப்படி பார்க்கறனே தெரில. இப்படி நம்ம டேங் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து மண்டே மார்னிங். ஸோ அதனால் சண்டே வந்து லீவ் இல்லையா? ஸோ மண்டே மார்னிங் எல்லாருமே வந்து அவங்களோட இதுக்கு கேம்புக்கு வந்துட்டாங்க. ஸோ ரூமுக்கு வெளியில் நின்று டேங் வந்து இதெல்லாம் புலம்பிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்களே புலம்பி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. ஹாய் அப்படின்னு சத்தம் கேட்குது. வேறு யாரும் கிடையாது, நம்ம போகம் தான். ஆனால் போகம் வந்து பின்னாடி இருந்து வந்து பேசுகிறாங்க. ஸோ டேங் வந்துட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து டேங் வந்து போகமோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. கீழே குனிகிறாங்க, லெஃப்ட்டில் பார்க்குறாங்க, ரைட்டில் பார்க்குறாங்க, போகமாக பார்க்கவே இல்லை. ஆனால் போகம் வந்துட்டு என்னடா இவன் பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னாச்சு டேயாங் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஒன்றும் இல்லை. சரி உனக்கு காயம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு சரி அப்போ வந்து மருந்து போட்டுகிட்டே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் பேசதான் செய்கிறாங்க. ஆனால் ஃபேஸ் தான் பார்க்க மாட்டுறாங்க, கீழே குனிஞ்சிக்கிறாங்க. நம்ம போகமும் வந்து டேங் அளவுக்கு கீழே குனிஞ்சு எப்படியாவது மூஞ்சை பார்த்துடலான்னு ரைட்டில் திரும்புகிறாங்க, எப்படி திரும்புகிறாங்க. டேங் நான் மூஞ்சை காமிக்கவே மாட்டேனே அப்படின்ற மாதிரி திரும்பிகிட்டே இருக்காங்க. வந்துட்டு டேங் வந்துட்டு சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு நடக்கிறாங்க. ஏன்னா அது காலையில் 4 மணி. ஸோ இந்த கொஞ்ச நேரத்தில் அவங்களோட மார்னிங் கால் வந்துடும். ஸோ அதனால் ரூம் போய் திங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. உடனே இந்த போகம் வந்து பின்னாடியே போகிறாங்க. ஸோ நான் பின்னாடி எங்கே போனாலும் நான் பின்னாடி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம போகம் வந்து பின்னாடியே போகிறாங்க. உடனே போகம் வந்து தேங்கிட்ட நீ ஓகே தான் அப்படின்னு கேட்க ஓகே தான். எங்கே போகிறேன்? நான் சொன்னேன் இங்கே போகிறேன்னு. அப்படியே நீ என்னை பார்க்கவே மாட்டேன் நான் அப்படின்னு போகம் கேட்ட உடனே டேங்க் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அப்படியே அமைதியாக பிடிச்சி வச்ச சில மாதிரி அந்த இடத்துல நின்றுறாங்க. தலைக்கீழ் குடிச்சிட்டு நின்றுறாங்க. போகம் வந்துட்டு என்னாச்சு, நீ ஏன் பார்க்க மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்க அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஏன் ஒன்று பார்க்காம இருக்கணும், அப்போல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டேங்கு வந்து இப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள தைரியத்தை கொண்டு வந்து டக்குன்னு நம்ம போகம் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு செகண்டுக்கு மேலே அவங்களால பார்க்க முடியல, டக்குன்னு திரும்பிடுறாங்க. இன்னும் போகம் வந்துட்டு சரியான சிரிப்படக்க முடியல, சிரிச்சுக்கிட்டே என்னடையாங்க நேற்று அந்த கிஸ்ஸு அதை பற்றி யோசிச்சு எம்பாரஸ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு சீ அப்பெல்லாம் கிடையாது, போடாடே லூஸு, நான் ஏன் அதை பற்றி ஃபீல் பண்ண போகிறேன், அப்பெல்லாம் அதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியுது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் அப்படி கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்க. ஸோ அவங்களோட மார்னிங் கால் சத்தமும் கேட்குது. ஸோ வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதாவது அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ எல்லாருமே அசம்பிள் ஆகுங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர ஸோ எல்லாருமே வந்து போய் அசம்பிள் ஆகுறாங்க. ஸோ எல்லாரும் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டோடனே கிரவுண்டில் வந்து எல்லாத்தையுமே கேதர் ஆக சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கேதர் ஆகி நின்றுருக்காங்க. அந்த மீட்டிங் ஹால் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல எல்லோரும் கேதர் ஆகி நின்றுட்டுருக்காங்க. டேங்கை தவிர சுற்றி இருக்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு வேறு கண்ட்ரிலேருந்து ஒரு சோல்ஜர்ஸ் வரப்போகிறாங்க, சில மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வரப்போகிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. பட் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப தீவிரமான யோசனை இருக்கிறது நம்ம டேயாங் தான். ஏன்னா அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் என்ன நடக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரியும். அமெரிக்கன் அப்படின்ற பேர் கேட்ட உடனே உள்ள அல்ல அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வருது வந்து ஜங்குக் தான். ஸோ தான் என்ன நினைக்கிறோமோ அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆனால் மற்ற எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்காங்க. போகமும் பக்கத்தில் டேங் பக்கத்தில் நின்றுட்டு என்ன டேயாங்க ஜாலியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் வந்துட்டு குட்டியாக ஒரு சிரிப்பு மட்டும் சிரிக்கிறாங்க, எதுவுமே பேசிக்கல, சிரிச்சிட்ருக்காங்க. ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுகிற சத்தம் முணுமுணுக்கிற சத்தம் டேங் காதில் கேட்குது. டேங் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு ஒரு சோல்ஜர், அமெரிக்கன் சோல்ஜர். அவரை பார்த்தாலே அமெரிக்கன்னு சொல்லிட முடியும். நல்லா ஹைட்டாக வெயிட்டாக இப்படி சோல்ஜர்னால் இப்படி இருக்கணும், நல்ல செம்மையாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஸோ கூடவே வந்து நம்ம ஜென்ரல் அதான் டேயாங்கோட அப்பா கூட நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி 2 பாடி கார்ட்ஸ் வந்துட்டு கன்று வச்சுட்டு அவருக்கு வந்து பாதுகாப்பாக வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு டேயாங்கும் அவங்க அப்பாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னதான் டேயாங்க்கு வந்து அப்பா மேலே கோவம் இருந்தாலும் அதை காமிக்க வேண்டிய இடம் இது கிடையாது. இது இங்கே அவங்களால காமிக்கவும் முடியாது. ஸோ அவங்க எதுவுமே பண்ணிக்கல, அமைதியாக பார்த்துக்க மட்டும் செய்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் வந்தார் இல்லையா அமெரிக்கன், ஸோ அவரும் போய் முன்னாடி நின்று வந்துட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்து உங்கள் கேம்பை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு வந்துட்டு வெப்பன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க, நான் உங்களுக்கு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு என்ன வெப்பன்ஸ், அந்த கன்னு, அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. மற்றவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் டேயாங்க்கு மட்டும் உள்ளுக்குள்ளே உறுத்துது. ஏன்னா அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அதனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது.
ஸோ அந்த வந்த பெர்சன் இருக்கார் இல்லையா அமெரிக்காலேருந்து. ஸோ அவர் வந்துட்டு 5 ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. அப்படின்னா வந்து அவர் ஜென்ரல்னு அர்த்தம். அதுதான் வந்து மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹை போஸ்ட். அதாவது இப்போ டேங்கோட அப்பா இருக்கார் இல்லையா ஜென்ரலாக, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை போஸ்ட். ஸோ வந்துட்டு அவர் வந்து பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிக்கிறாங்க. ஸோ இவங்களும் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒரே நேரத்தில் வந்துட்டு யூனிஃபார்மாக வெல்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஷவுட் பண்ணி சொல்கிறாங்க. அது கேட்க நல்லாயிருக்கு. ஆமாம், மிலிட்ரியில் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி யூனிஃபார்மாக சொல்லுவாங்களே, அதை கேட்கவும் பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா டேயாங்கோட அப்பா வந்து டேயாங்கை பார்த்து இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு டேயாங்கும் முன்னாடி போகிறாங்க. முன்னாடி போனோடனே மிஸ்டர் கிம் வந்துட்டு, ஜென்ரல் கிம் வந்துட்டு, இதான் என்னோட பையன் கிம் டேயாங், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவர் வந்துட்டு அந்த வந்திருந்தார் இல்லையா அமெரிக்கன் சோல்ஜர், ஸோ அவர் இருந்துட்டு என் பேர் வந்துட்டு ஜென்ரல் வாக்கர், ஸோ அவங்க மீட் பண்ணதில் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கை கொடுக்க நம்ம டேயாங்கும் கை கொடுக்குறாங்க. ஸோ வந்து டேயாங்க் என்ன பேசுறது அப்படின்னு தெரியல, சும்மா காமனான ஒரு சில வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு ஒரு பயங்கரமான குண்டு வெடிச்சா எப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்குது. மக்கள் எல்லாம் இங்கிட்டும் அங்கிட்டும் கத்திக்கிட்டு ஓடுறாங்க. அந்த சத்தம்லாம் காது பிரிக்கிற மாதிரி கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. இவங்க கேம்பை விட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் அது நடந்திருக்கு, கொஞ்சம் கிட்ட அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. உடனே வந்துட்டு அங்கே பக்கத்தில் ஓடின மாதிரி. ஸோ வந்துட்டு யாருக்கு என்ன செய்யறது ஒன்றுமே புரியல. ஸோ வந்து இப்போ அங்கே வந்து ஜங்குக் இல்லை இல்லையா, ஸோ அவங்க கேப்டன் இல்லை, கேப்டன் இடத்துல யார் இருக்கா, லீ இருக்கார். ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு கத்துறாரு, போங்க எல்லோரும் போங்க, போய் மக்களை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே ஓடுறாங்க. டேயாங்க் வந்து நிமிஷம் பயந்து போயிடுறாரு. இருந்தாலும் மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஸோ அங்கே ஓடி போனால் அங்கே பார்த்தா நிறைய பேர் வந்து அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. குழந்தைங்க, பெரியவங்க, பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே மனசு வலிக்குது எல்லாத்துக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, ஸோ குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, பொண்ணு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஸோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு பிளாக் கலர் சூட் போட்டுக்கிட்டு சில பேர் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னென்னா இங்கே வந்து கொரியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லோரும் ட்ரெயினிஸ் தானே. ஸோ அவங்க ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே கன் கிடையாது. ஸோ வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கன் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கையிலையா சண்டை போட்டு காப்பாற்றணும்லாம் ட்ரை பண்ணுறாங்க. டேயாங்கும் வந்துட்டு அங்கங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. பட் டர்க்கியிலே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு வந்தாங்கள்ல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், அவங்க கையில் எல்லாத்துக்கிட்டேயும் கன் இருக்குது. ஸோ அவங்க எல்லோரும் வந்துட்டு அவங்களும் வந்து கொரியன் பீப்புள்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஷூட் பண்ணுறாங்க. அவங்க வந்தாங்க இல்லையா அந்த பிளாக் கலர் சூட் போட்டவங்களை வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள அந்த சோல்ஜர்ஸ், அந்த பிளாக் சூட் போட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோல்ஜர்ஸையும் வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு ஆனால் வந்து டேங்க் எப்படி இருக்குன்னா, டேங்கை மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கொரியன் சோல்ஜர்ஸ்க்கும் ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஸோ தன்னோட சொந்த நாடு, தன்னோட சொந்த மக்கள், அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தான் இவங்க முன்னாள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அது அவங்களால பண்ண முடியல. இன்னொருத்தக்க வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. டேங்க் என்ன தோணுது அப்படின்னா வந்து எதுவும் சரியில்லை, என்னமோ இங்கே நடக்குது அப்படின்றது மட்டும் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ டேங்க் திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா நடுவில் கொஞ்சம் பீப்புள் எல்லாம் விட்டுட்டு சுற்றி சோல்ஜர்ஸ் வந்து கை கட்டி நின்றுட்டுருக்காங்க. ஸோ சுற்றி நின்றுட்டுருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இது டேங்க் பார்த்துட்டே இருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஏதோ ஒருத்தவங்க ரொம்ப கத்தி கத்தி அழுகிற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா டேங்க் ஒரு குட்டி பையன் வந்து க்ரௌடுக்குள்ளே நின்று அழுதுட்டு இருக்கான். ஸோ டேங்க் ஓடி போகிறாங்க. போய் அந்த பையனை பார்த்தா அந்த பையன் அதாவது ஞாபகம் இருக்கா, டேயாங்கும் ஜங்குக்கும் 2 பேரும் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்கும்போது ஒரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களே 2 பேர்த்துக்கு, எஸ் அவங்க தான். அதில் அந்த பையன் இருந்தால டேயாங்கோட பேர் மாதிரி வச்சுட்டு அதே பையன் தான் நின்று அழுதுட்டு இருக்கான். டேங்க் போய் பக்கத்தில் போயிட்டு அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு கேட்க, என் ஃப்ரெண்டு ஷூட் பண்ணிட்டாங்க சார், என் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. ஸோ அந்த 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 நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். காட், எனக்கே இந்த சீனு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னு தெரில. டேங்க் அந்த குழந்தை அழுகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டேங்க் அப்படியே அந்த குழந்தைய பார்க்குறாங்க. அந்த குழந்தை டேங்க் அப்படியே ஹக் பண்ணிக்கிது, ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்குது. மினி மினி அப்படின்னு அழுதுட்டு இருக்கு. ஏன்னா அது கூட ஒரு பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணு பேர் மினி இல்லையா, ஸோ அந்த குழந்தைய பேர் சொல்லி அழுதுட்டு இருக்குது. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் டேங்க் எந்திரிச்சு சுற்றி பார்க்குறாங்க. நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. உடனே டேங்க் வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க, அந்த குட்டி குழந்தை இருக்கு இல்லையா, ஸோ அவள் செத்து கீழே கிடக்குறா மினி. இந்த பையன் ஓடி போயிட்டு அவன் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். எந்திரி எந்திரி, எந்திரிக்க சொல்லுங்கள், எந்திரிக்க சொல்லுங்கன்னு அழுகுறான். டேங்க் முடியல இதை பார்த்துட்டு. ஏன்னா இவங்க 2 பேத்தையும் பார்க்கும்போது டேங்க்கு தன்னையும் ஜிம்மினியும் பார்த்த மாதிரி இருந்தது. அதில் இப்போ மினி இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தை அழுகிறதுல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டேங்க் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஃபுல்லாக டெட் பாடி, கடல் மாதிரி அவ்வளோ பேர் செத்து கிடக்குறாங்க. எல்லா வீடும் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அகோரமாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த இடமேவும்.
கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறாங்க. நம்ம வந்து நம்ஜூன் வந்துட்டு ஒரு சோல்ஜரை வந்து தோளில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. கிட்ட வர வர அவ்வளோதான், டேங்க் உயிரே இல்லை. ஏன்னா அது அது நம்ம நம்ம சொக்சின், அதான் நம்ம ஜெய்ஹோப் இறந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு தோளில் தூக்கி போட்டுட்டு நம்ம நம்ஜூன் வந்து நடந்து வராங்க. ஸோ அதை பார்க்கும்போது டேங்க் அவ்வளோதான், என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தூரத்தில் வந்துட்டு ஒரு அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க, தன்னோட செத்துப்போன பையனை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒருவேளை இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்காக பண்ணியிருந்தா, காப்பாற்றியிருந்தா என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரிலாம் கத்தி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ டேங்க் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே புரியல. சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ரத்தக்கரை, ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தக்கரை. ஸோ எல்லாத்தையுமே வந்து கண்ணு முன்னு தெரியாமல் சுட்டிருக்காங்க, சுட்டு தள்ளியிருக்காங்க. குழந்தைங்க, பெரியவங்க, பொண்ணு எதையுமே பார்க்காம எல்லாத்தையுமே சுட்டு தள்ளியிருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க போயிடுறாங்க, அவங்கள பிடிச்சிடுறாங்க, அவங்க போயிடுறாங்க. 10 பேர் ஓடி போயிடுறாங்க. ஸோ டேங்க் எதனால நடந்துச்சு, எதுக்காக இப்படி நடந்துச்சு அப்படின்றது ஒன்றுமே புரியல. இது திக்கு தெரியாமல் நிற்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நின்று சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெயினர்ஸ், சில பேர் சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்த இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அந்த இடத்துக்கு நடுவில் நின்று நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, அவ்வளோ டெட் பாடிஸ், பிளட் ஸ்டெயின்ஸ் ஃபுல்லாக. அவ்வளோதான், மூச்சு நின்று போயிடுது ஒரு நிமிஷம். எனக்கு கோவம் வருது, அழுக வருது, எல்லாமே சேர்த்து அழுகுறாங்க, கோவப்படுறாங்க. வேற என்ன செய்ய முடியும், அழுது கோவப்பட்டு தான் பட முடியும். தன்னால் ஒன்றுமே பண்ண முடியலங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேங்க் சரி காப்பாற்ற தான் முடியல, டெட் பாடிஸ் எடுக்கிறதுக்காவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் அதிகமாக பார்க்க சுத்தமாக முடியல. அவ்வளோதான், அழுது கீழே முட்டி போட்டு உட்காந்து கத்தி கத்தி அழுகுறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல இது எதுவுமே. ஸோ அவங்க அழுதுட்டு இருக்கும்போது சில பேர் பேசுறது, கத்துறது காதில் கேட்குது. என்னன்னா, கேப்டன் ஜியான் எங்கே போனார், இப்போ தானே அவர் இங்கே இருந்திருக்கணும், எங்கே போனார், இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாக அவர் இருக்க வேண்டிய இடத்துல, அவர் காப்பாற்ற வேண்டிய இடத்த விட்டுட்டு போய் அவர் வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு யாருக்கு மேலேயும் அக்கறையே கிடையாது, அவர் மட்டும் இங்கே இருந்திருந்தார், இங்கே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி எல்லோரும் கத்துறாங்க. எல்லாருமே வந்து சுற்றி முற்றி எல்லாருமே ஜங்குக்கு தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேங்க் இதை கேட்டுட்டு எப்படி சும்மா இருக்க முடியும், சத்தியமாக இருக்க முடியாதுல்ல. ஸோ ரெஞ்சு கத்துறாருன்னா அவருக்கு வந்து யாருக்கு மேலேயும் கேர் இல்லாமலாம் இல்லை, ஜங்குக்கு வந்து எல்லார் மேலேயும் கேர் இருக்குது, அவர் வந்து எல்லார் மேலேயும் பாசமாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி இவங்களும் கத்துறாங்க. ஸோ எல்லோரும் வந்து டேங்கே திட்டுறாங்க. ஆனால் டேங்க் உள்ளுக்குள்ளே ஆள் மனசில் தோணிகிட்ருக்கு, ஜங்குக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் இங்கே இருக்கணும், எல்லாத்துக்கும் நீங்கள் தேவை, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்துருங்க அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தோணுது. இன்னும் அழுக அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ டேங் வந்துட்டு அழுதுட்டு அவங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏன் இப்போ இது நடக்கணும், ஜங்குக்கு இல்லாத நேரத்தில் ஏன் இது நடக்கணும், அதுவும் கரெக்டாக அந்த விசிட்டர்ஸ் வளர்ந்துருக்க நேரத்தில் எல்லோரும் ஏன் நடக்கணும், எல்லோரும் சுற்றி முற்றி ஜங்குக்கே காரணமாக சொல்கிறாங்க. ஏன் அவர் இந்த கேம்புக்கான கேப்டன் அப்படிங்கிறதுனாலயா, அப்படி கிடையாது. அவர் இங்கே இல்லை அப்படின்னா அவரோட இடத்துல இங்கே எத்தனை விதமான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தானே. சுற்றி முற்றி எல்லோரும் ஏன் ஜங்குக்கே காரணமாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவம் வருது, அழுகையும் வருது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை செத்து போச்சு இல்லையா, ஸோ அது அவங்களால சுத்தமாக ஏற்றுக்க முடியல. ஜிம்மினாவாக பார்த்தாங்க. ஸோ அப்படி இல்லைங்கும்போது சுத்தமாக முடியல. வாழ வேண்டிய வயசு, அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, என்ன வாழ்க்கையில் இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு சேர்த்து போகணுமா, ஏன் இதெல்லாம் நடக்குது தன்னை சுற்றி அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவம், ஆக்ரோஷம், அதே நேரத்தில் கத்தி கத்தி அழுகுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அழுதாவது தன்னோட கஷ்டத்தை போக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த டெட் பாடிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் புதைச்சிட்டு அந்த செர்மனிலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ சோல்ஜர்ஸ் சில பேர் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான செர்மனிஸ் எல்லாம் முடியுது. டேங்க் வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தா, நான் செத்து போயிருந்தால் எனக்கு யாராவது அழுதுருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த செர்மனியும் முடியுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு போக பார்க்குறாங்க. ஓகே, நான் இந்த பார்ட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஆக்சுவலி இது ரொம்ப ஹெவியான பார்ட் தான் எனக்கு தெரியும். இனிமேல் போக போக இப்படி தான் இருக்கும். பி ரெடி. கொஞ்சம் இதை விட பயங்கரமான ஹெவியான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. ஸோ இனி ஒரு பார்ட்லேயுமே ஒரு ஹெவியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வேறு மாதிரி கதை மாறும். நிறைய ரத்தக்கார் பார்க்க வேண்டியது இருக்கும், நிறைய ஷூட் அவுட்ஸ், நிறைய பேர் செத்து போவாங்க, எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ பி ரெடி. ஆனால் கடைசியில் எண்ட் ஆஃப் த ஸ்டோரிக்கு வெயிட் பண்ணுங்கள். தேர் இஸ் அ சர்ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ். இப்படிக்கு உங்கள் இனியா. பாய்.